எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. மாட்டி புட்டனோனா என்ன பண்ணோம்? ரொம்ப ஈஸி. raga.thr.fm ராக பக்கத்துக்கு வாங்க, வந்து விவரங்களை கொடுங்க, தெளிவான விவரங்களை கொடுங்க. அதுவும் போன் நம்பர்னா கரெக்டான நம்பர் கொடுக்கணும். சில பேர் வந்து 4 நம்பர் 6 நம்பர் கொடுத்துரு, மத்தது நீங்களே கண்டுபிடிச்சீங்க. இப்ப நார்மலான விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாட்டி விடுறதுக்கு. நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுங்க. நீங்களே பார்த்து செய்யுங்களேன் அப்படின்றதுலாம் வேணாம். ஏன்னா 30,000 பேருக்கு மேல இருக்கு. ரைட், நல்லா ஸ்டோரி தேடுறோம். அண்ட் மேடம் செல்வி இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கோழி வியாபாரி. அவங்க கோழியில வந்து தண்ணி ஏத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல சாட்டினேன். இவங்களை எங்கேயா தேடி பிடிச்சு அனுப்புறாங்கல்ல. ஸ்டே டியூன்ட் வித் ராகா. ஹலோ செல்வி, கோழியில தண்ணி ஏத்துறீங்களா? கோழியில தண்ணி ஏத்துறோமா? அவங்க வந்து இந்த நார்மல் தண்ணியில ஏத்த மாட்டாங்க. யாரு பேசுறது? அங்கிள் மணியம். அங்கிள் மணியம். நீங்க நல்லா பேசி கோழி எல்லாம் விக்கிறீங்க, கோழிக்கு தண்ணி ஏத்தி விக்கிறீங்க. நாங்களும் நேர்மையா வியாபாரம் பண்றோம். நான் கோழி வந்து வீட்டுல வெட்டி பார்த்தாக்கா தண்ணியா வருது. ஏன் கோழியில தண்ணி ஏத்துறீங்க? வெயிட்டா வைக்கிறதுக்கா? அப்புறம் பிரேக் அப்ப வரும். ஓ, தெரிஞ்சுதா பண்றீங்களா? யாரு இது? ஏமாத்தி போட்டு யாருதா? தோபாரு, ஒழுங்கா நான் கொடுத்த காசை திரும்ப கொடுத்துடு. பயமா? எனக்கு நான் தப்பு சொல்ல, நீங்க யாருக்கு போக சொல்லுங்க. ஹலோ, எத்தனை வாட்டி சொல்றது? அங்கிள் மணியம். அங்கிள் மணியம்ன்றவங்க யாரு? அங்கிள் மணியம் கேட்டு பாரு, எல்லாருக்கும் தெரியும். அந்த பசாருக்கு வந்திருக்கேன், என் ஒய்ஃப் கூட வந்திருக்கேன். ஒய்ஃப நல்லா ஏமாத்துறீங்க. நல்லா பேசி வேற ஏமாத்துறீங்க. கோழி வாங்கின ஈரலுங்க. கோழி ஈரல் வேணாம்னு சொன்னா ஈரல் கொடுக்க மாட்டோம். அதுவும் ஏமாத்திட்டீங்க. அவங்க வேணும்னு சொன்னாங்க, நீ குடுக்கல. எப்போ வாங்கினாங்க கோழி? வாங்கி 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துக்கு இப்ப சொல்றீங்க? அதுக்கு என்ன, அவன் போன் நம்பர் கிடைக்கல, அப்படி இப்படின்னு கிடைச்சது. சரி, நாளைக்கு நேரம் வாங்க பேசிக்குவோம். நேரம் எல்லாம் வர முடியாது, எனக்கு பேச நேரம் இல்ல. தண்ணி ஏத்துறதுலாம் எங்க பழக்கம் இல்ல. வந்து கேட்பாங்க, அப்புறம் சொல்லுங்க, உங்க கடைய அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க. இது உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க, எடுத்துட்டு போச்சுங்க. எனக்கெல்லாம் பயமே இல்ல. பயம் இல்ல, அப்புறம் கோழி மாதிரி தான் ஆக போறீங்க. மக்களை ஏமாத்தி கோழியை விக்கிறீங்க. மக்களை ஏமாத்தி கோழி விக்கிறேன், நான் கோழி தான் விக்கிறேன். செல்வி, கிடையாது. இதோ பாரு செல்வி, பேஸ்புக்ல போட போற பேஸ்புக்ல போடுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க. ஓ, இதெல்லாம் தெரியுதா? நல்லா போடுற வாட்ஸ்அப்ல. போடுங்க. ஐயோ, எப்படி வியாபாரம் செய்றீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? போன வைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க நம்ம அதிகாரிங்க. அவங்க கிட்ட நீங்க எப்படி தண்ணி ஏத்தி கோழி விக்கிறீங்கன்னு சொல்லுங்க. புரியுதா? எனக்கு பயம் இல்ல. ஓ, பயம் இல்லையா? எனக்கு பயம் இல்ல. நம்பர் 3 ஜலன் ரோஸ் பேராவா? ஆமா. அப்படியே கூட்டத்தோட அப்படியே லபாக்குன்னு அப்படியே அமுக்கிட்டு போயிருவாங்க, கோழி அமுக்குற மாதிரி. நாங்கெல்லாம் நோம்பலா நேர்மையா பொழைச்சிட்டு இருக்கோம். நீங்க யாருக்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சத்தியமா சொல்லு, தண்ணி ஏத்தி கோழி விக்கிறியா இல்லையா? அதை போட வைக்கிறீங்களா நீங்க? மரியாதை இல்லாம பேசுறீங்க. யாரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா? நீங்க இப்ப நான் வேலையா இருக்கிறேன், நீங்க ரொம்ப மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு வந்து வேலை இல்லையா செல்வி? சொல்லுங்க. எனக்கு தெரியும் செல்வி ராமசாமி. கடவுளே, யாருது? நான் சொன்ன அடி பேரும் அங்கிள் மணியம். நான் சொல்றேன், அங்க வந்து உங்களை பிடிக்கும் போது நீங்க இது எப்படி இருக்குன்னு கத்தல. என் பேரு அங்கிள் மணியம் இல்ல. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யாருன்னு தெரியுதா? இன்ன வரைக்கும் தெரியல. THR ஆக ஆனந்தா, உதயா, இவங்களா தெரியுமா? அவங்களெல்லாம் தெரியும். ஓ, நான் தான் பேசுறேன், ஆனந்தா பேசுறேன். இல்ல, போய் சொல்றீங்க. என்ன சொன்னா நம்புவீங்க? ரேடியோவை கேட்டா நம்புவீங்களா? நம்புவோம். வணக்கம், நான் ஆனந்தா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? யாரு கொடுத்தா உங்களுக்கு இந்த நம்பரு? ஏமா மாலினி தான் குடுத்துச்சு. நல்லா இருக்கே கேட்க. யாரது? ஏமா? என் மகவா? ரொட்டி போட்டு காஃபி குடிங்க. மாட்டிட்டேனா? இது எப்படி இருக்கு? நானே மாட்டிட்டேனா? இது எப்படி இருக்கு? சரி, வாங்கத்தை வாங்கி விட்டு ரேடியோல கேட்கணுமா? இதுதான் எங்க பொழப்பு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி.
மாட்டி புட்டனோனா என்ன பண்ணோம்? ரொம்ப ஈஸி. raga.thr.fm என்ற பக்கத்துக்கு வாங்க, வந்து விவரங்களை கொடுங்க, தெளிவான விவரங்களை கொடுங்க. அதுவும் போன் நம்பர்னா கரெக்டான நம்பர் கொடுக்கணும். சில பேர் வந்து 4 நம்பர் 6 நம்பர் கொடுத்துரு, மத்தது நீங்களே கண்டுபிடிச்சீங்க. இப்ப நார்மலான விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாட்டி விடுறதுக்கு. நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுங்க. நீங்களே பார்த்து செய்யுங்களேன் அப்படின்றதுலாம் வேணாம். ஏன்னா 30,000 பேருக்கு மேல இருக்கு. ரைட், நல்லா ஸ்டோரி தேடுறோம். அண்ட் மேடம் செல்வி இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கோழி வியாபாரி. அவங்க கோழியில வந்து தண்ணி ஏத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல சாட்டின. இவங்களை எங்கேயா தேடி பிடிச்சு அனுப்புறாங்கல்ல. Stay tuned to the Raga. ஹலோ யா செல்வி, கோழியில தண்ணி ஏத்துறீங்களா? கோழியில தண்ணி ஏத்துறோமா? அவங்க வந்து இந்த நார்மல் தண்ணியில ஏத்த மாட்டாங்க. யாரு பேசுறது? அங்கிள் மணியம். அங்கிள் மணியம். நீங்க நல்லா பேசி கோழி எல்லாம் விக்கிறீங்க, கோழிக்கு தண்ணி ஏத்தி விக்கிறீங்க. ஓ, நான் கோழி வந்து வீட்டுல வெட்டி பார்த்தாக்கா தண்ணியா வருது. ஏன் கோழியில தண்ணி ஏத்துறீங்க? வெயிட்டா விக்கிறதுக்கா? ஓ, தெரிஞ்சுதா பண்றீங்களா? ஏமாத்தி போட்டு யாருதா? தோபாரு, ஒழுங்கா நான் கொடுத்த காசை திரும்ப கொடுத்துடு. பயமா? ஹலோ, எத்தனை வாட்டி சொல்றது? அங்கிள் மணியம். அங்கிள் மணியம் கேட்டு பாரு, எல்லாருக்கும் தெரியும். அந்த பசாருக்கு வந்திருக்கேன், என் ஒய்ஃப் கூட வந்திருக்கேன். ஒய்ஃப நல்லா ஏமாத்துறீங்க. நல்லா பேசி வேற ஏமாத்துறீங்க. கோழி வாங்கின ஈரலுங்க, அதுவும் ஏமாத்திட்டீங்க. அவங்க வேணும்னு சொன்னாங்க, நீ குடுக்கல. எப்போ வாங்கினாங்க கோழி? வாங்கி 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துக்கு இப்போ சொல்றீங்க? அதுக்கு என்ன, அவன் போன் நம்பர் கிடைக்கல, அப்படி இப்படின்னு கிடைச்சது. சரி, நாளைக்கு நேரம் வாங்க பேசிக்குவோம். நேரம் எல்லாம் வர முடியாது, எனக்கு பேச நேரம் இல்ல. தண்ணி ஏத்துறதுலாம் எங்க பழக்கம் இல்ல. வந்து கேட்பாங்க, அப்புறம் சொல்லுங்க, உங்க கடைய அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க. இது உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க, எடுத்துட்டு போங்க. எனக்கெல்லாம் பயமே இல்ல. பயம் இல்ல, அப்புறம் கோழி மாதிரிதான் ஆக போறீங்க. மக்களை ஏமாத்தி கோழியை விக்கிறீங்க. மக்களை ஏமாத்தி கோழி விக்கிறேன், நான் கோழி தான் விக்கிறேன். செல்வி, கிடையாது. இதோ பாரு செல்வி, பேஸ்புக்ல போட போற பேஸ்புக்ல போடுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க. ஓ, இதெல்லாம் தெரியுதா? நல்லா போடுற வாட்ஸ்அப்ல. போடுங்க. ஐயோ, எப்படி வியாபாரம் செய்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க நம்ம அதிகாரிங்க. அவங்க கிட்ட நீங்க எப்படி தண்ணி ஏத்தி கோழி விக்கிறீங்கன்னு சொல்லுங்க, புரியுதா? ஓ, பயம் இல்லையா? எனக்கு பயம். நம்பர் 3 ஜலன் ரோஸ் மேராவா? அப்படியே கூட்டத்தோட அப்படியே லபாக்குன்னு அப்படியே அமுக்கிட்டு போயிருவாங்க, கோழி அமுக்குற மாதிரி. நேர்மையா பொழைச்சிட்டு இருக்கோம். நீங்க யாருக்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சத்தியமா சொல்லு, தண்ணி ஏத்தி கோழி விக்கிறியா இல்லையா? அது போட வைக்கிறீங்களா? நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க. யாரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா? நீங்க இப்ப நான் வேலையா இருக்கிறேன், நீங்க ரொம்ப மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு வந்து வேலை இல்லையா செல்வி? சொல்லுங்க. எனக்கு தெரியும் செல்வி ராமசாமி. கடவுளே, யாருது? நான் சொன்ன அடிபெறும் அங்கிள் மணியம். நான் சொல்றேன், அங்க வந்து உங்களை பிடிக்கும் போது நீங்க இது எப்படி இருக்குன்னு கத்தல. என் பேரு அங்கிள் மணியம் இல்ல. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யாருன்னு தெரியுதா? இன்ன வரைக்கும் தெரியல. THR ஆனந்தா, உதயா, இவங்கெல்லாம் தெரியுமா? அவங்களெல்லாம் தெரியும். ஓ, நான் தான் பேசுறேன், ஆனந்தா பேசுறேன். இல்ல, போய் சொல்றீங்க. என்ன சொன்னா நம்புவீங்க? ரேடியோல கேட்டா நம்புவீங்களா? நம்புவோம். வணக்கம், நான் ஆனந்தா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? யாரு கொடுத்தா உங்களுக்கு இந்த நம்பரு? ஹேமா மாலினி தான் குடுத்துச்சு. நல்லா இருக்கே கேட்க. யார் அது? ஏமா? என் மகன். மகவா? ரொட்டி போட்டு காஃபி குடிங்க. இது எப்படி இருக்கு? நானே மாத்திட்டேனா? இது எப்படி இருக்கு?
சரி வானத்தை வாங்கி விட்டு ரேடியோ கேட்கணுமா? இதுதான் எங்க பொழப்பே. இது எப்படி இருக்கு?